காத்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க உரையில். உயிர்களுக்குரிய வினை நுகர்ச்சிகளை ஏறாமலும் குறையாமலும் கூட்டி புசிப்பிக்க செய்தும். இந்த வரிய இந்த விளக்கத்தை கொஞ்சம் நீங்கள் மனசில் பதிய வைக்கணும். அவன் வினை பயனை அவன் தான் நமக்கு கூட்டுவான். நம்ம கடந்த காலங்களில் நாம் என்னென்ன நன்மை தீமை எவ்வளவு செய்து வைத்திருக்கிறோமோ அந்த குடோன்லேருந்து இந்த பிறப்புக்கு நமக்கு உட்படுத்துகிற பொழுது அவன் தான் இது இவ்வளவு இருக்கட்டும் இது இவ்வளவு இருக்கட்டும்னு எடுத்து கூட்டி வைப்பவன் அவன்தான். அது நாம் செய்ததிலிருந்து எடுத்து கூட்டுகிறானே ஒழிய நாம் செய்யாததிலிருந்து எடுத்து கூட்டவில்லை. அது ரொம்ப கவனத்தில் வைக்கணும். அப்போ நாம் செய்ததைத்தான் நமக்கு கூட்டி வைக்கிறான். அப்படி கூட்டி வைக்கும்போது ஒரு குத்து மதிப்பாக இந்தா நீ இப்படி கொஞ்சம் வச்சுக்க, இந்தா நீ வச்சு அப்படி போடுவானா என்ன? அப்படின்னா இல்லை, கூடாமலும் குறையாமலும். அது என்னையா கூடாமலும் குறையாமலும்? நம்ம சும்மா கிராமத்தில் சொல் வழக்கு இருக்கிறது. ஆட்டுக்கும் வாழை அளந்து தானே வச்சுருக்கிறான். சொல் வழக்கு இருக்கா இல்லையா? அப்போ அது ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் அந்த அறிவை நமக்கு கொடுக்கலை அப்படிங்க நம்ம விளங்கிக்கணும். அப்போ நமக்கு இந்த மனித சட்டைக்குள்ளே நுழைகிற பொழுதே எழுதப்பட்டு விடுகிறது. என்னது? நீங்கள் இந்த வாழ்நாளில் இந்த சட்டைக்குள்ளே இருக்கிற காலத்தில் என்னென்ன வகையான வினை நுகர்ச்சிகளை நீங்கள் பெற வேண்டும் எல்லாமே டே பை டே ஒன்றொன்றையும் எழுதியிருக்கிறார்.